மத்தியிலிருந்து தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து செல்கிறார்கள், அதனால் மக்களுக்கு என்ன பயன்? பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. விமானத்திலிருந்து இறங்கி ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்களா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது. தமிழகத்திலே நாங்க கஷ்டப்பட்டு 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது, கிராமத்திலிருந்து நகரம் வரை. இப்படிப்பட்ட சூழலில் யாரோ வந்து ஏதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்திலே. தமிழக பாஜக மாநில தலைவருக்கு பேட்டி கொடுப்பது மட்டும்தான் வேலை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பேட்டி கொடுத்தே வாக்குகளை கவர முயற்சிப்பது தமிழகத்தில் எடுபடாது எனவும் பேச்சு. புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார். இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள். ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். இரு மாநிலமும் பாரதிய ஜனதா ஆட்சி இல்ல. இங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாஜகவின் ஏமாற்று வேலை தமிழகத்தில் எடுபடாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். எத்தனை தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. தமிழகத்தின் பிரச்சனையை மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பரம்பிக்குளம் ஆழியாறு பிரச்சனையை மத்திய அரசாங்கத்தால் தீர்க்க முடியாது. காவிரி பிரச்சனையை போல மாநில முதலமைச்சர்கள் பேசிதான் தீர்வு காண முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. எப்படி இந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை இந்த பாரதிய ஜனதா தலைவர் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுக்க முடியும்? இது மத்திய அரசு தலையிட்டு இதை முடித்து வைக்கின்ற வாய்ப்பு குறைவு. ஏனென்று சொன்னால் 2 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனை, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அதுக்கு பின்பு ஒரு முதலமைச்சர், அதுக்கு பிறகு அம்மா முதலமைச்சர். பல முறை கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை, உடன்பாடு எட்டவில்லை. உடனே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அதன் மூலமாக சட்டத்தின் அடிப்படையிலே நமக்கு தீர்ப்பை பெற்றோம். ஆக மத்திய அரசினால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது.
காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாமல் மத்திய பாஜக அரசு தாமதம் செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழக மக்களுக்காக பாஜக தலைவர்கள் குரல் கொடுப்பதில்லை எனவும் சாடல். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மேகதாது அணையை கட்டக்கூடாது என பிரதமர் மோடியால் கூற முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தமிழகத்தின் பிரச்சனையை மத்திய ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் விமர்சனம். மேகதாது அணை கட்ட முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இன்றைக்கு காவிரி நதிநீர் மேட்டூருக்கு வருகிறது. அதை இடையிலே தடுக்கவோ திருப்பி அணுவோ தேக்கவோ கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்குது. அப்படி இருந்தும் மத்திய அரசு தலையிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. ஏனென்றால் கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தது. அப்பொழுது அங்கே இருக்கின்ற முதலமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதுலே அணை கட்டப்படும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து பேசவில்லையே. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை யாரும் மீறக்கூடாது அப்படி என்று நாட்டுடைய பிரதமர் சொன்னாரா? சொல்லலையே. ஆக தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதனால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கிறாங்க. ஸ்டாலின் போன்று அப்பாவின் கையை பிடித்து பதவிக்கு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். படிப்படியாக முன்னுக்கு வந்திருப்பதாகவும் பெருமிதம். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதே போல எம்எல்ஏ, எம்பி, அதுக்கு பிறகு அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர் ஆகிக்கிறேன். கிளைக்கழக செயலாளர் எப்படி பாடுபட வேண்டும், ஒன்றிய பொறுப்பாளர் எப்படி பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், மாவட்ட செயலாளர் எப்படி மாவட்டத்தை கட்டி காக்க வேண்டும், தலைமையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதெல்லாம் அனுபவ ரீதியாக நான் பயின்றவன். உங்களை போல ஒப்பா மரப்பிலே நான் பதவியில் வரவில்லை. இந்த கட்சிக்கு உழைத்து விசுவாசமாக இருந்து எங்களுடைய மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மேலிட தலைமை பொறுப்பாளர் எனக்கு இந்த வாய்ப்பை, பொதுச்செயலாளர் வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். ஜிஎஸ்டியால் பாதித்த திருப்பூர் ஏற்றுமதி தொழிலுக்கு சலுகைகள் பெற்றுத்தர நாடாளுமன்றத்தில் அதிமுக நடவடிக்கை எடுக்கும். திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. ஜிஎஸ்டி ஏற்றுமதி நிறுவனங்கள் இன்றைக்கு பாதிப்பு ஜிஎஸ்டியால. இதுவும் இந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜிஎஸ்டி. இதனால் இந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று தொழில் அதிபர்கள், இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இந்த ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கு சலுகைகள் பெற்றுத்தர முடியுமோ, இந்த ஜிஎஸ்டி மூலமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து இதற்கும் தீர்வு காணப்படும். அதிமுக ஆட்சியில் டாலர் சிட்டியாக இருந்த திருப்பூர் விடியா ஆட்சியில் டல் சிட்டியாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மீண்டும் தொழில்துறை புத்துயிர் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கழக பொதுச் செயலாளர் உறுதி. அதிமுக ஆட்சியில டாலர் சிட்டி என்ன டாலர் சிட்டி மாதிரி இருந்தது. விடியா திமுக ஆட்சியில டாலர் சிட்டி, ஸ்டாலின் ஆட்சியில டல் சிட்டி ஆகி போச்சு. டாலர் சிட்டி டல் சிட்டியா காட்சி அளிக்குது. அந்த அளவுக்கு இந்த தொழில் சரிவடைந்து இந்த தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாய நிலையிலே இன்றைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே உங்களால் உருவாக்கப்பட வேண்டும். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மின்வெட்டு வருவது புதிதல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்தாமல் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாக பெருமிதம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது சவால் விட்டாங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில்
மின் தடையில்லாம பாத்துக்கிறாங்க. 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி பெருக்கி கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெளிமாநிலத்திலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மின் கட்டணத்தை உயர்த்தல, தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம், விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம். எல்லா வகையிலும் வீடுகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தமிழகத்துக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தொழிற்சாலைக்கு மின்வெட்டு வரும். இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற கரண்டும் மின்வெட்டு வரும். இது திமுக ஆட்சியில் காண்பது புதிதல்ல. ஏற்கனவே இப்படிப்பட்ட நிலைமை தான். ஏதோ துரதிருஷ்டமா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலையில நாம் இருக்கின்றோம். விடியா ஆட்சியில் மளிகை பொருட்களின் விலை 40% உயர்ந்து மக்கள் அவதியுற்று வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஓட்டை சட்டியாக இருந்தாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி என்ற நிலையில் ஆட்சி நடத்தி வருபவர்தான் ஸ்டாலின் என்றும் கழக பொதுச் செயலாளர் சாடல். அப்போ மளிகை கடைக்காரர் ஹோல்சேல் மளிகை கடைக்காரர் போய் மொத்த விற்பனை மளிகை கடைக்காரர் கேட்டேன் எவ்வளவு விலை ஏறி போச்சுன்னு. எல்லா அத்தியாவசிய பொருளும் 40% ஏறி போச்சுன்னு சொல்ல. 40% ஏறி போச்சு. தொழிலும் இல்ல, வேலையும் இல்ல, வருமானம் இல்ல, ஆனா செலவு அதிகரிச்சிட்டது. இதுதான் திமுக ஆட்சியுடைய லட்சணம். ஆக மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது. வீட்டு மக்களை சிந்தனை தான் எப்பொழுதும் ஓடுது. வீட்டு மக்களுடைய சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சருக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. ஆக நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று அன்போடு வாக்காளர் மக்களை பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓட்ட சட்டியா இருந்தாலும் கொள்ளுக்கட்டை வெந்தால் சரி. அப்படித்தான் ஸ்டாலின் நினைக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஆரணி மற்றும் திருவண்ணாமலை தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தமிழகத்தில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாட்டம். ரம்ஜான் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஈகை திருநாளை இன்பமுடன் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றி வாழ்ந்திட உறுதியேற்போம் என வாழ்த்துச் செய்தி. விடியா திமுக ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர். நாமக்கல் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. ஆரணி தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து செஞ்சியில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தீவிர பிரச்சாரம். விடியா திமுக ஆட்சியிலும் மத்திய பாஜக ஆட்சியிலும் வேலைவாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விமர்சனம். திமுகவினர் ஆட்சி, அதிகாரம், பணபலம், ரவுடிகளை வைத்து கள்ள ஓட்டு போட பார்ப்பார்கள். தஞ்சை அடுத்த ஒரத்த நாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் மக்களுக்கு எச்சரிக்கை. நமது வீட்டுக்கு திருட வருபவர்களை கூட நம்பலாம், ஆனால் திமுகவினரை மட்டும் நம்பாதீங்க. விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கிண்டல். வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணிகள் தீவிரம். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் முன்னிலையில் மும்முரம். திருத்தணியில் பினான்ஸ் நிறுவன அதிபர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. திமுக முக்கிய புள்ளிகளுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்ததாக வெளியான தகவலை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் ரெய்ட்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காங்கிரஸ் நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. 2 சொகுசு கார்களில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் ரெய்ட் நடப்பதால் பரபரப்பு. தேர்தல் பத்திர ஊழலில் மேலும் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 3 ஆண்டுகள் நிறைவடையாத 20 நிறுவனங்கள் சட்டத்தை மீறி 103 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மூன்று ஆண்டுகள் நிறைவடையாத கம்பெனியிடம் 7 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற விடியா திமுக. தேர்தல் பத்திர விவகாரத்தில் மேலும் ஒரு திடுக்கிட வைக்கும் ஆதாரம் அம்பலம். விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையால் ஆவின் பால் பண்ணைகளில் பால் தட்டுப்பாடு எதிரொலி. ரம்ஜான் பண்டிகைக்கு கூடுதல் பால் விநியோகம் செய்யப்படவில்லை என பால் முகவர்கள் குற்றச்சாட்டு. விருதாச்சலம் அருகே பாமக மாநில இளைஞர் அணி செயலாளரும் தனியார் கல்லூரி தாளாளருமான சுரேஷ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. 2 மணி நேரம் நீடித்த சோதனையால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேர்தல் விதிமுறைகளை மீறி சிறுமிகள் மற்றும் இளைஞர்களை வைத்து குரூப் நடனம் ஆட வைத்த திமுகவினர். திமுகவினரின் செயலால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருமாவளவனின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விசிகவினர் மோதல். தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்ததால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அம்மன் குறிச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை நீங்கள் யார் என கேட்ட வாக்காளர். வாக்காளருக்கும் காங்கிரசாருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த கார்த்தி சிதம்பரத்தை கண்டித்து சொந்த கட்சியினரே கோஷம். காங்கிரஸ் கட்சியினரின் உள்ளடி வேலைகளால் கார்த்தி சிதம்பரத்தின் தோல்வி உறுதியாகிவிட்டதாக ஆதரவாளர்கள் புலம்பல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸை சேர்த்த 2 பிரிவினரிடையே கோஷ்டி மோதலில் காயமடைந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் வலதுகரை வாய்க்காலில் கூடுதல் நீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கண் துடைப்பிற்காக தண்ணீரை திறந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. ராமநாதபுரம் அருகே மழை காலங்களில் ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் தேங்கி அவதிக்குள்ளாவதாக கூறி 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கருப்பு கொடியுடன் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்ததால் பரபரப்பு. ஈரோடு சூரம்பட்டியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசு டாஸ்மாக் கடை அகற்ற வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பலகை வைக்கப்பட்டதால் பரபரப்பு. தேர்தல் புறக்கணிப்பு என அறிவிப்பவர்களிடம் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும்.
தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் இதுவரை 3,60,00,000 பூத் ஸ்லிப் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வருகிற 13ஆம் தேதிக்குள் பணிகள் முடிக்கப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். சென்னையில் மாநகர பேருந்தை நிறுத்துவது தொடர்பாக மாணவி ஓட்டுநருக்கு இடையே தகராறு. மாணவியை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கி ஆடையை பிடித்து இழுத்த மாநகர பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பொது மின் மீட்டருக்கு வணிக ரீதியான கட்டணம் நிர்ணயித்திருப்பதற்கு எதிர்ப்பு. ஒரு யூனிட் மின்சாரம் 8 ரூபாய் முதல் 13 ரூபாய் உயர்ந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. வெளியே கரண்ட்டு வேறு ஜாஸ்தி வாங்குறாங்க, உள்ள அது படிக்கட்டில் வேறு ஜாஸ்தி, அப்புறம் மோட்ரு போட்டு அதுக்கு தனியாக காசு. எங்களால் என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போதைக்கு வாங்குகிற சம்பளமும் அப்படியே கரண்ட்டுக்கே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதில் வேறு டேனேஜ் ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க. எங்களால் குடும்பம் நடத்த முடியுமா? நடுத்தரில் இருக்கணுமானே தெரியல. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தூக்க நேர்ச்சை நிகழ்வு. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. வள்ளலார் பன்னாட்டு மைய கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த நூற்றுக்கணக்கான ஆன்மீக அன்பர்கள் கைது. விடியா அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பொதுமக்கள் கண்டனம். வடலூர் பெருவெளியில் சர்வதேச வள்ளலார் மையம் கட்டுமான பணிக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. கட்டுமான பணியில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் வெளியேற கோரி பார்வதிபுரம் பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு. வேண்டாம் வேண்டாம் பெருவெளியில் கட்டிடங்கள் வேண்டாம், வெளியேறு வெளியேறு, வள்ளலார் பெருவெளியை விட்டு வெளியேறு. நீலகிரி மாவட்டம் உதகையில் மார்லிமந்து அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூரில் திருநங்கைகளின் வீடுகள் அமைந்துள்ள பகுதிக்கு ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகளாகியும் சாலை அமைத்துக் கொடுக்காத விடியா அரசு. சாலை வசதி கோரி மானூர் ஊராட்சி ஒன்றியத்தை திருநங்கைகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சிவகங்கை நேரு பஜார் பழைய மருத்துவமனை அருகே மது போதையில் அரை நிர்வாணத்தில் விழுந்து கிடப்பவர்களால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். தனியார் மதுபான விடுதியை வேறு பகுதிக்கு மாற்றக் கோரியும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி அருகே பணி முடித்து தனியாக வீடு திரும்பிய பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற கல்லூரி மாணவர் கைது. விடியா ஆட்சியில் மாணவர்கள் திசை மாறி செல்வதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் செட்டிக்குளத்தில் காரில் யானை தந்தத்தை கடத்தி வந்த 2 கைது. வன விலங்குகளை வேட்டையாடி விற்பனை செய்வோரை விடியா அரசு கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஹோட்டலில் பாக்கி தொகை 20 ரூபாயை கொடுக்காததால் தாக்கப்பட்ட கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தலைமறைவான ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவிக்கு போலீசார் வலைவீச்சு. தமிழகத்தின் தினசரி மின் தேவை 20,000 மெகாவாட் அளவை தாண்டியது. இந்த வாரம் 20,500 மெகாவாட்டை எட்டும் என கூறப்படும் நிலையில் விடியா திமுக அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி.